இன்றைய மெய்ப்பொருள் காண்பது அறிவு நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்களின் பின்னிருக்கும் பின் புலத்தை ஆராய்வோம். பாருங்கள். நிதி ஆயோக் இஸ் நியூ பாலிசி பாடி என்பதாக சொல்றான். Prime Minister Modi to head panel that will give strategic advice. ஆனா பிளானிங் கமிஷன் இதுக்கு முன்னாடி இருந்து பாருங்க, அதுக்கும் சேர்பர்சன் பிரைம் மினிஸ்டர் தானே இருந்தாரு. ஆமா, ஆனால் நிதி ஆயோக் இன் பிளான் பேனல் ஷோன் டோர். நிதி ஆயோக் இன் பிளான் பேனல் ஷோன் டோர். கதவை காட்டிதான் வெளியே போகிற வழின்னு சொல்லி போட்டு திட்டக்குழுவுக்கு காமிச்சிட்டாங்க ஐயா. உள்ளுக்கு வந்து கொள்கைக்கு ஏற்படுத்தும் குழுன்னு சொல்லி உள்ள கொண்டாந்துட்டாங்க ஐயா என்று இந்த ஆங்கில இடம் சொல்லுதாங்க. அது நித்தி அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்பார்மிங் இந்தியா. இந்தியாவையே மாற்ற போவதற்காக ஒரு தேசிய அளவிலான ஒரு நிறுவனத்தை ஏற்பாடு செய்கிறாங்க. பரவாயில்லையே. ஆனா வித் நிதி ஆயோக் ஸ்டேட்ஸ் கெட் எ சீட் அட் மோடிஸ் ரவுண்ட் டேபிள். அதாவது நரேந்திர மோடி அப்படி உட்காந்துக்கிட்டாருன்னா ஒரு வட்டமேசை மாநாடு போல வட்டமேசை போட்டு அதுல பெரிய வட்டமேசை போடுவாங்களா? இந்தியாவில் 30 முதலமைச்சர் உட்காந்துருப்பாங்களா? அது தவிர வந்து மாநிலங்களுக்கு முதலமைச்சர் இல்லாத மாநிலங்கள் எப்படி இருக்கும்? நேரடி யூனியன் அரசாங்கமா இருக்கும், யூனியன் கவர்மெண்ட். அதுல யார் இருப்பாவ? லெப்டினன்ட் கவர்னர்ஸ் தான். அவங்க வந்து உட்காருவாங்க. இப்படியாக 34 பேரா 30 பேரா அப்படி சுத்தி வர உட்கார்ந்து அது கவர்னிங் கவுன்சில்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதே பிளானிங் கமிஷன்ல நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்கு. அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் பினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. நீங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் அந்த லெப்டினன்ட் கவர்னர் அப்படிங்கிற விஷயத்தை தவிர கூடுதலாக பினான்ஸ் மினிஸ்டர்ஸும் அதுல இருந்திருக்காங்களே முதல்ல. ஆமா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங் தான் போய் எங்க மாநிலத்துக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கிற மீட்டிங். அதுதான் இந்த தேசிய வளர்ச்சி குழுவினுடைய கூட்டங்கள் எல்லாம், கவுன்சில் கூட்டங்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கலாம். ஆனால் திட்டக்குழு என்பதற்கு நாம் நினைவுபடுத்தி பார்த்தால் கடந்த 10 ஆண்டுகளில் மன்மோகன் சிங் என்ற ஒரு அதிகார வர்க்கத்திலிருந்து வந்தவர், அரசியல் வழி வராதவர், தேர்தல் நின்று வெற்றி பெறாதவர், பின்புற வாசல் வழியாக அஸ்ஸாம் மூலமாக மாநிலங்களவை மூலமாக பிரதமராக வந்தவர். ஐயோ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுத்தவருங்க. அப்படி சரி வச்சுக்கிடுங்க. அப்படி வந்தவர் தனக்கு திட்டக்குழுவுக்கு ஒரு துணைத் தலைவரை, அது என்ன, மான்டக் சிங் அலுவாலியா என்று போட்டாரா? அந்த மான்டக் சிங் அலுவாலியா எங்கிருந்து வந்தார்? அவரும் உலக வங்கி IMF இருந்து வந்தவர். அந்த அவரை போட்டு அவரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு திட்டக்குழு இம்புட்டு தான் முடிவு பண்ணிருக்கு, நீங்க எழுதிக்கியோ ஐயா முதலமைச்சரை செல்வி ஜெயலலிதா அவர்களே, நீங்க இவ்வளவு கேட்டிருக்கியோ, ஆனா இத்துணூண்டு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஐயா முதலமைச்சர் பட்நாயக் அவர்களே, நீங்க இவ்வளவு வேண்டியிருக்கியோ உங்களுக்கு இம்புட்டு தான் கொடுக்க முடியும். ஐயா முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களே, உங்களுக்கு எவ்வளவு தேவை நீங்க கேட்கலோ அதை கொடுக்கவே முடியாது என்று தீர்மானிக்கிற இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர். உண்மை. ஆனா இந்த திட்டக்குழு நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு கூட மன்மோகன் சிங் பேசியிருக்காரு. காரணம் என்னன்னா 1991 வருடம் எப்ப நம்ம இந்த புதிய பொருளாதார கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, தாராளமயமாக்கல், சந்தமயமாக்கல், உலகமயமாக்கல்ல எல்லோரும் உள்ள வந்துட்ட பிறகு இப்ப வித்தியாசமான ஒரு சூழல் இருக்கு நாட்டுல. அதனால ஏற்கனவே 1950 வருடம் நாம ஏற்பாடு பண்ண திட்டக்குழு நடைமுறைக்கு ஒத்து வராது என்ற விஷயத்தை ஏற்கனவே மன்மோகன் சிங் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. அவரே சொல்லியிருக்காரு. ஆமா, அதனாலதான் மத்திய கொள்கை குழுவாகிறது திட்டக்குழு, ஒவ்வொருவருக்கும் பயன் தரும் என்பதாக அம்பத்தூரில் இருந்து வரக்கூடிய தமிழியாடு அவங்க பெருமையா போட்டாங்கன்னா, நிதி ஆயோக் ரீப்ளேசஸ் பிளான் பேனல், அப்போசிஷன் கிரைஸ் ஃபவுல், ஐயோ 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 இது மோசடிங்கோ, திட்டக்குழு போச்சுங்கோ, திட்டமிடவே முடியாதுங்கோ என்பதாக அவிய சொல்ல மத்திய அரசு அதிகாரபூர்வ அறிவிப்பு. திட்ட கமிஷனுக்கு பதிலாக புதிய அமைப்பு நிதி ஆயோக் பிரதமர் தலைமையில் செயல்படும் அப்படின்னு தினத்தந்தியேடு எடுத்து போட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உள்ளபடியே ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டக்குழுவை திட்டத்துக்காக ஒரு குழுவாயான்னு நம்ம கேட்டோம். ஆமா. அப்ப நம்ம முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க, ஏமையா நீங்க அங்க உட்கார்ந்துக்கிட்டு எங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் காசெல்லாம் வாங்கிக்கிட்டு வரியெல்லாம் பிறகு இம்புட்டு தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு குழுவா என்று கேட்டாவ. இப்ப வட்ட மேசையில எல்லா முதலமைச்சரும் உட்கார்ந்துக்கிட்டு
அண்ணாஜி எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு நம்ம ஓபி சொல்லுவாரு. எங்களுக்கு வேணும்ல அப்படின்னு பட்னாவிஸ் சொல்லுவாரு. அப்ப அங்கிருந்து வந்து மம்தாவும் கேட்பாங்க, அதெல்லாம் விட மாட்டாங்க, எங்களுக்கு இவ்வளவு வேணுங்க. அப்ப உங்கள்கிட்ட எல்லாம் வாங்கிக்கிட்டு மேசையில போட்டிருக்கிறோம் காசை, அது ஆளாளுக்கு என்ன வேணுமோ அதை பிரிச்சிடுங்க என்று சொல்ல வேண்டியது வந்துருமா? இல்ல இதுல காங்கிரஸ் தலைவர் இவர் இருக்கார் இல்லையா, பேச்சாளர் மணிஷ் திவாரி, அவர் என்ன சொல்றாரு, நீங்க எதிர்கட்சியில இருக்கும் பொழுது அப்ப கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி எல்லாம் ரொம்ப அதனுடைய புனித தன்மை எல்லாம் பேசுனீங்க. அப்ப சொன்னீங்க திட்ட கமிஷன் வந்து கூட்டாட்சி தத்துவத்தை ஃபாலோ பண்ணல, எல்லா மத்தியில உட்காந்துக்கிட்டு வரியெல்லாம் மொத்தமா வாங்கி வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் பிச்சை கேட்கிற மாதிரி மாநில அரசு போய் ஐயா எங்க மாநிலத்துக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டா சரி இந்தா, யார் யாரோட உறவு இருக்கோ அவங்களுக்கு அதிகமா, உறவு இல்லையோ அவர்களுக்கு குறைவா, இப்படி கொடுத்துட்டு இருக்கிறது அது வந்து நடுநிலையமாக இல்லை அப்படின்னு நீங்க பேசுவீங்களே, இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. யார பாஜக? ஆமா. ஆனா பாஜக இப்ப செய்வத கூட்டமைப்பு தத்துவத்துக்கு எதிரானதுன்னு சொல்லுவாரு மணிஷ். நாம கேட்பது திட்டக்குழுவின் பெயரை மாற்ற காங்கிரஸ் இடதுசாரிகள் எதிர்ப்பு, மாநில நலனுக்கு எதிராக செயல்படுவதாக புகார் என்று வந்திருக்குத. நம்ம கேள்வியே என்னன்னு கேட்டா, ஐயா நீங்க செஞ்ச திட்டக்குழு இருக்குத, அது திட்டத்திற்கான குழுவா தான் இருந்துச்சே தவிர பிச்சை போடுறதுக்கு ஒரு பெருமாள் பிடிங்கி தின்னான அனுமாரு என்பதாகத்தான் என்ன உலக வங்கிக்காரனும் அமெரிக்காக்காரனும் ஐரோப்பாக்காரனும் வந்தேன் என்று சொன்னால், இப்பொழுது உள்ளதை மேசையில் உட்கார்ந்து பேசுவதற்குள்ள வாய்ப்பையும் திட்டமிடுவதற்குள்ள வாய்ப்பையும் எப்படியா கூட்டமைப்பு இல்லன்னு சொல்லுவீங்க? ஏற்கனவே மேசையில உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்பும் திட்டமிடுவதற்கான வாய்ப்பு என்ன இருந்ததோ அது ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வரவில்லை அப்படிங்கறத மட்டும்தான் திருப்பி சொல்றாங்க. பேர் மாற்றம் இது வராது அப்படி சீதாராம் யெச்சூரி அதான் சொல்றாரு. இப்போ ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க. சீதாராம் யெச்சூரி சொல்றாரு புதிய திட்ட அமைப்பின் பெயர் நீதி ஆயோக், கொள்கையற்றது. சீதாராம் யெச்சூரி கடும் தாக்கு எடுத்து போடுவது மார்க்சிஸ்ட். கொள்கையே இல்லை, பேரை மாற்றுவதாலும் தந்திர வித்தையாலும் எந்த பயனும் கிடைக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. திட்டக்குழுவை கலைத்துவிட்டு அதனிடத்தில் புதிய குழுவை கொண்டு வருவதன் மூலம் ஒழுங்குமுறையற்ற பொருளாதார நிலை தோன்றும், கட்டுப்பாடே இல்லாத முழுமையான சந்தை பொருளாதாரத்தை கொண்டு வர அரசு விரும்புகிறதுன்னு குருதாஸ் குப்தா சொல்லியிருக்காரு. ஐயா ஒவ்வொரு மாநிலங்களும் உட்கார்ந்து பேச முடியும்னு சொன்னா அதை இடதுசாரிகள் ஏன் எதிர்க்கியோன்னு நமக்கு புரியல. ஆனாலும் கூட இந்த திட்டக்குழு என்பது இவர்கள் காலத்தில் எப்படி மான்டக் சிங் அலுவாலியாவை கொண்டாந்து பொழுது இடதுசாரிகளே நினைவுபடுத்தி பாருங்கள். 2004ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை ஒரு ஆட்சி நடந்தது, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி. அது காங்கிரஸ் தலைமையில் நடந்தது, இடதுசாரிகள் ஆதரவில் நடந்தது. நாங்கள் அரசாங்கத்தில் சேரவில்லை, ஸ்டீரிங் கமிட்டியில் உட்கார்ந்துகிட்டு பின்னால் இருந்து இயக்கற குழுல இருப்போம் என்று நீங்க இருந்த நேரம் குறைந்தபட்ச செயல் திட்ட வடிவம் கொடுத்தாங்க அவங்க. ஆனா அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது இந்திய துணை கண்டமெங்கும் திட்டக்குழுவின் மூலம் உள்ள செயல் திட்டங்களும் அதற்கு நிதி ஒதுக்குதல் என்பதும் தானே அடிப்படை. அந்த அடிப்படையை நடப்பதற்கு உங்களுடைய அடித்தளமான அடிப்படை செங்கல் இருக்கிற இடதுசாரி அதையே உருவற மாதிரி மன்மோகன் சிங் மான்டக் சிங் அலுவாலியா கொண்டு வந்து உட்கார வச்சாரு. உங்களால ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படிங்கிறீங்க. எதிர்த்தாவோ பிரகாஷ் கரத்தும் சரி, சீதாராம் யெச்சூரியும் சரி, குருதாஸ் குப்தாவும் சரி, ஐயோ ஐயோ உலக வங்கி கையில குடுக்கியோ, IMF கையில குடுக்கியோ, மான்டக் சிங் அலுவாலாய கொண்டாந்துட்டியோ, கொண்டாராதியோ திட்டக்குழு துணைத் தலைவர் அவங்களை கொண்டாடாதியோ. நீ எதிர்த்து கூக்குரல் இட்டதுனால மாற்றம் எதுவும் வரவில்லையே. மறுபடியும் மான்டக் சிங் அலுவாலியா தான் ஆனத பாரு வேலையன்ட்டானா சொல்லி போட்ட பிறகு. ஆனால் இந்த புதிய நிதி அமைப்புல ஒண்ணு வித்தியாசமா இவர் பண்றது என்னன்னா, ரீஜனல் கவுன்சில் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் உட்கார்ந்து பேசுவாங்க. நீங்க சொல்ற அந்த வட்டமேசையில அப்படி பேசுவது வந்து ஏற்கனவே இருக்கிறத விட வித்தியாசமாக ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வித்தியாசமான ஒண்ணு, சிஇஓ பிரைம் மினிஸ்டரை டைரக்டா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து அந்த செக்ரட்டரி பிளானிங்கா இருந்தது, இப்ப சிஇஓ இதனுடைய அதாவது இந்த நிதி என்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓவை பிரைம் மினிஸ்டரே நேரடியா அப்பாயிண்ட் பண்ண போறாரு. அதாவது நடுவன் நிர்வாக அதிகாரி. ஆமா, அது யாரு அதிகாரின்னு தெரியுமா? ஏற்கனவே ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்த எக்கானமிஸ்ட் அரவிந்த் அவரை தான் வந்து புதுசா அப்பாயிண்ட் பண்ண போறாங்க தகவலும் வந்து. உலக வங்கி அளவுக்கு நாங்க வந்து காங்கிரஸ் மாதிரி விக்கலனாலும் உலக வங்கியை விட மோசமாக குரூரமாக செய்யக்கூடிய வட்டி கொடுத்து வட்டி வாங்கக்கூடிய அந்த ஏசிய டெவலப்மெண்ட் வளர்ச்சி வங்கி அதுக்கு நாங்க வச்சுக்கிடுவோம். ஏன்னு கேட்டா நாங்க தெற்காசியா தென்கிழக்கு ஆசியா முழுக்க நாங்க எங்க அதிகாரத்துல கொண்டாடணும்னு சொல்லி விரும்புதோம். அதுக்காகத்தான் உலகத்துல பிரிக்கு நாட்டுக்கே நாங்க போறோம்.
அமெரிக்காவுக்கு ஐரோப்பாவுக்கும் பதில் அந்த பிசாசுக்கு பதில் இந்த பேயின்னு சொல்லி போட்டு கொண்டாடும் என்று இவையே சொன்னாலும் கூட உள்ளபடியே அப்பொழுது எதிர்த்து நீங்கள் தோற்று போன இடதுசாரிகள் நீங்கள் கேரளாவில், மேற்குவங்கத்தில், திரிபுராவில் மாநில முதலமைச்சர்கள் கேட்டதற்கெல்லாம் எதையும் கொடுக்க மறுத்த அந்த மான்டங் சிங் அலுவாலியா தலைமைய என்னை ஏத்துக்கிட்டவங்க இத பரவாயில்ல ஏத்துக்கிட்டு தானே ஐயா உங்களுடைய கேம விளையாடணும் ஆட்டத்தை என்ற கேள்வி நாம கேட்டா, அதாவது இது நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ இது செயல்பாட்டுக்கு வரப்போகுது. காரணம் என்னன்னா அங்க கொடி ஏற்றும் பொழுதே செங்கோட்டையில் பேசின பேச்சு இது திட்டக்குழு இல்ல, அதற்கு மாற்றாக இந்த மாற்றான குழுவுக்கு என்ன பெயர் என்று வந்துவிட்டது. மெஜாரிட்டியா அவங்க இருப்பதனால இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பது மிகவும் எளிதான விஷயம். அவங்க கொண்டு வரதான் போறாங்க. ஆனா இதுல என்ன மாநில அரசுகளுக்கு நலனுடைய பாதுகாப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா என்று நாம ஆக்கபூர்வமா சிந்திப்பதுதான் சரியா இருக்கும். இந்த பேரை எடுத்துட்டே இருந்தோம்னா ஒன்னும் நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது. உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக மோடி அவர்களுடைய ஆட்சியில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி உட்பட பிளான் பேனல் ஃபேஸ் அவுட், பிரைம் மினிஸ்டர் லெட் நிட்டி ஆயோக் ஸ்டெப் இன் என்று அறிவிச்சாரே அந்த அருண்ஜேட்லி, அது மாதிரி பண்ணுவதெல்லாம் மனப்பூர்வமா உளப்பூர்வமா அவங்க செய்யல. இந்திய நாடு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிரும் போல் இருக்கு. தேசிய இனங்கள் விடுதலைக்காக எந்திரிச்சிருது. மொழிவாரி மாநிலங்கள் ஏற்கனவே எதிர்த்து கேள்வி கேட்காவோ, பின்தங்கியவங்க தெலுங்கானாவா மொழினாலும் பரவாயில்ல பிரிச்சுக்கிட்டுதாவோ. இப்படி சூழல்ல எதிர்ப்பு கூடும் பொழுது ஒற்றையாட்சியா ஒரே மாதிரி பழைய மாடியில வச்சுக்கிட முடியாது. கொஞ்சம் அவியலுக்கு இடம் கொடுத்துதான் ஆகணும். இல்லன்னா நாம நினைக்கிற கனவு இந்தியா துபுக்கு பிரிஞ்சிடும் என்று அமெரிக்காவினுடைய ஐரோப்பாவினுடைய வழிகாட்டலில் இவர்கள் இப்படி சிந்திக்கிறார்களா என்பதை நீங்கள் ஜனவரி 26 நோக்கி ஒபாமா ஆட்சிக்கு இந்தியாவில் கொடியேற்ற போறாரு, அதை நோக்கி போகும் பொழுது இப்படியும் புதுசா சிந்திக்காம போல் இருக்குன்னு யோசிக்கணும். ஆமா, ஆனா இதுல இன்னொரு குரல் பின்னாடி இருந்து ஒலிக்குதுங்க. ஏற்கனவே காங்கிரஸ் 50-60 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் என்னென்ன பெயர்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறதோ அந்த எல்லா பெயர்களையும் திட்டத்தையும் மாற்றி அவர்களுடைய நினைவே மக்கள் மத்தியில் இல்லாம செய்வதற்காக இப்படி புதிய புதிய விஷயங்கள் கொண்டுட்டு வராங்க அப்படின்னு ஒரு ஈனமான குரலும் அது கேக்குது. RSS குயிக்லி டம்ப்ஸ் கார்பாப்சி பாயிண்ட் மேன் என்று அந்த பொருளாதார நேரம்னு சொல்லி ஆங்கிலத்தில் வருதே ஏடு. ஆமா, அவங்க போட்டிருக்காக முத பக்கத்திலேயே ராஜேஸ்வர் சிங் who steered the reconversion program and also the Dharma Jagran campaign shunted out after Modi expresses annoyance. தெளிவாக என்னையா நான் வளர்ச்சி 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 பேசிக்கிட்டு இருக்கேன், இதுக்கிடையில நீங்க வேற வம்பு பண்றீங்க. பாராளுமன்றத்துல கூட்டத்தொடரே நடக்க விடாம உங்களுடைய கர்வாஸ்பி ப்ரோக்ராம்னால என்ன தாய் மதத்திற்கு திரும்புதல், தாய் மதத்துக்கு திரும்புன்னு இந்து மதத்துக்கு திருப்பினாவளே அந்த விஷயம் நாடாளுமன்றம் கொந்தளிச்சிச்சு. அதனால மசோதாக்கள் சட்டமாக விடாம தடுத்துச்சு. அதனால வளர்ச்சி திட்டத்துக்கு இடைஞ்சல்னு மோடி சங் பரிவார் மேல கண்டிச்ச கடியா. ஆமா, இந்த கடியில இப்ப இவரு ராஜேந்திர சிங் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, அதனால நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். நான் என்ன இது அன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க நான் செஞ்சேன், இன்னைக்கு வேணாங்கிறாங்க, அன்னைக்கு அப்படி இன்னைக்கு இப்படியா, அன்னைக்கு எனக்கு ஆதரவு கொடுத்தாவோ, ஆமா இன்னைக்கு வேண்டாங்காவோ, நாளைக்கு வேணும்பாவோ அப்படின்ட்டாரு. ஆனா இப்போதைக்கு நான் தற்காலிகமா ரெஸ்ட் எடுக்கிறேன் இருக்காரு. சரி, ஆனா அவரு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ஒரு ஓரமா ஒதுங்கினாலும் தாய்மதம் திரும்புங்கன்னு கிளம்பி இருக்கிறாங்க பாருங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாம் அவங்க எல்லாம் ஒதுங்குற மாதிரி இல்ல. அவங்க சாதி அடையாளத்தை தேடுதாங்களாம். சரி, அப்படி ஒரு செய்தியும் போட்டிருக்காங்க. அப்படி சாதி அடையாளத்தை தேடும் பொழுது அவங்களுக்கு என்னன்னு சொன்னா பஞ்சாப் ஃபைட்ஸ் கன்வர்ஷன்ஸ் அண்ட் ரீகன்வர்ஷன்ஸ் என்பதாக அந்த RSS அது சிக்கு ராஷ்டிரிய சிக் சமிதி, அதுல அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க போர்ஸ் பண்ணி எல்லாம் கன்வர்ஷனே பண்றது கிடையாதுங்க, இந்த இதுல எல்லாம் எங்களுக்கு இந்த விளையாட்டுக்கு நாங்க வரல அப்படிங்கறத தெளிவுபடுத்திருக்காங்க. அதை அண்ணா சாலை ஆங்கிலேயிடம் போடும்போது ஹிந்து அவுட்ஃபிட் நாட் ஆத்தரைஸ் டு கன்வெர்ட் அகால் தக்த் என்பதாக சீக்கிய தலைமை இருக்குதே, அதாவது ஜதேஜர் கியானி குர்பச்சன் சிங் ஆஃப் த அகல் தக்த், அவர் தான் தலைமை, சீக்கியத்துக்கே தலைமை. அந்த சீக்கிய மத குரு அவர் சொல்றாரு, இந்த தரம் ஜக்ரன் மஞ்சுன்னு சொல்லி போட்டு ஒரு RSS அணி இப்ப நான் சீக்கியர்களாக மாத்த போறேன், மாற்றிவிட்டேன் என்றெல்லாம் சொல்வதற்கு
இப்படி எல்லாம் எங்களுடைய அதிகாரத்தை பெறாமல் ஒப்புதல் பெறாமல் இப்படி யாரும் செய்வதற்கு இடமில்லை. அதனால் வாயை முடிக்கிட்டு சும்மா அப்படி நீங்க எங்களை மாத்த முடியாது, எங்க மதத்துக்கு நீங்க யாரையா மாத்துறது அப்படிங்கிற கேள்வியா அவங்க கேட்டிருக்காங்க. நல்ல கேள்விதான் கேட்டாரு. ஒரு பக்கம் இருந்தா கோட்சேக்கு நாங்க செலவைக்கிறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தோட வந்தாங்க பாருங்க. அவங்க கோட்சேவுடைய அக்கா பொண்ணா, கோட்சே நீஸ், அவங்க அதை எதிர்க்கிறாங்க. ஏன் நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, ஏன் இந்த மாதிரி கிளம்புறீங்க அப்படின்னா அவங்களே ஓபனா கேட்டுக்கிறாங்க. இமானி சவார்கர்னு பேராங்க. அவங்க ஏற்கனவே அபினவ் பாரத் ஒண்ணு வச்சிருக்காங்க. சரி, அவங்களும் ஒரு இந்துத்துவ அணிதாங்க. அப்படி இருந்து கூட ஏன் கோட்சேக்கு நீங்க செலவைக்கணும்னு சொல்லி போட்டு இந்நேரம் கொண்டாடியோ? எத்தனையோ பிரச்சனை நாட்டுல இருக்கு, அதெல்லாம் கவனிக்கணுமா இல்லையா அரசு? இந்நேரத்துல நீங்க செஞ்சு இதை விவாதம் ஆக்கி அப்புறம் கோட்சே ஒரு பயங்கரவாதி மாதிரியும் ஒரு கொலகாரம் மாதிரியும் எல்லாரும் சர்ச்சை உருவாக்க வைக்கலாம். நாங்க கோட்சே நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்ல அப்படி நல்லா அவங்க சொல்லல. அவங்க ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, இட் மேக்ஸ் பாபுஸ் அசாசின் லுக் பேட். அதாவது காந்தியடிகள் கொலை செய்யப்பட்டதை தப்பு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. அவங்க செஞ்சது சரிதான். என்ன விஷயம்னா, இவங்க யாருன்னு கேட்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட ஆங்கிலேயத்துக்கு மட்டும் தனித்து பேட்டி கொடுக்காவ. அவங்க நெவ்யூ ஆஃப் வீடி சவார்கர். அது மட்டுமல்லாமல் 1948 ஜனவரி 30 என்ன கொல்லப்பட்ட பொழுது காந்தி, அந்த நேரத்தில் இந்த இப்போ இல்ல ஹிமானி 67 வயதான். இவங்க கோபால் கோட்சே இருக்காரு, அந்த யங்கர் பிரதர், அவருடைய மகளா. இப்படிப்பட்டவங்க 18 வருஷம் சிறையில இருந்தார்களே, அதற்கு பிறகு தன்னுடைய தந்தையை எண்ணி பார்த்து நாங்கள் எல்லாம் பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அவர் ஒரு மாபெரும் நாட்டுப்பற்றாளர் கோட்சே, அவரை நாங்க பெரிய அளவுக்கு சிறப்பு செஞ்சாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க அதை விவாதமாக்கி இப்ப சிலையாக்கி வம்பு பண்ணி விடாதியோ என்பதாக தெளிவாக கண்டித்து விட்டார் என்பதுதான் அதில் வந்திருக்கக்கூடிய செய்தியா இருக்குன்னு வைங்க. இப்படி வந்தால் நீங்க தாய்மரத்திற்கு திரும்புங்கள் என்று சொன்னாங்க. இவங்க இப்ப மாற்றி போற தாய்மரத்தை விட்டு வெளியே போற பிரச்சனையா இருக்குது. ஆமா, இல்ல கர்ப்பஹாரி நவ் என்பதாக இந்த ஒரு பக்கத்துல அது இறங்கிட்டு இருந்தா, அதாவது தாய் மதம் என்று தாய் மதத்துக்கு கொண்டு வர்ற அந்த நிகழ்ச்சியை தற்காலிகமாக தடை செய்துவிட்டு ஆமா வேற எதை கிளம்பிட்டாங்க, வீட்டுக்கு வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வெளியே என்ன அப்படின்னா எங்கெங்க கல்வி நிலையங்கள் இருக்கு, பள்ளிக்கூடங்களில் ஆங்கில கல்வி படிச்ச பயல்கள் என்ன பண்ணுதான், இந்த கல்வி நிலையங்கள்ல என்ன நடந்துட்டு இருக்கு, யார் இந்த கல்வி நிலையங்கள் பெரும்பாலான கல்வி நிலையங்கள் எல்லாம் இந்த கான்வென்ட் ஸ்கூல் தான் நடக்குது. அங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க. ஆங்கிலம் படிக்கிறவங்க மேல உஷாரா இருங்க, இவங்க எல்லாம் வயதான பிறகு வயதான பெற்றோர்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு அவர்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா 2015 டிசம்பருக்குள் 4000 கல்வி நிறுவனங்களை தங்கள் கையில் எடுத்துக் கொள்வது RSS அஜெண்டாவா இருக்கு. அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது உள்ளபடியே 40,000 அப்படி RSS எங்கெல்லாம் அப்படி பண்ணுதாவனா ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்திலையும் அவர்கள் பெரிய அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இங்க எல்லாமே இந்த பள்ளிக்கூட எப்படி நுழைச்சிருக்காங்க அப்படின்னா RSS அஃபிலியேட்டட் ஸ்கூல்னு வருது. எம்எல்ஏ ஃபண்ட வச்சு உள்ள நுழைறாங்களா, சட்டமன்ற உறுப்பினர்களா நிதி கொடுக்க சொல்லி. அதுலதான் ஆபரேட்ஸ் அபவுட் 40,000 ஸ்கூல்ஸ் என்பதாக 40,000 பள்ளிக்கூடங்களை இப்பொழுது 40,000 பள்ளிக்கூடங்கள்ல அவர்களுடைய டார்கெட், அதாவது 2015 எப்படியாவது தமிழ்நாட்டிலையும் மேற்கு வங்கத்திலையும் உள்ள நுழைஞ்சிடணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அவைய சொல்லுது என்னண்டா, ஐயா ஆங்கிலம் படிக்கிறாவில்ல பிள்ளைய படிச்சுட்டு வெளியே வர்றவைய உங்க பெற்றோர் எல்லாம் கவனிக்க மாட்டாங்க ஐயா, மேற்கத்திய பண்பாட்டுக்கு போயிருவாங்க ஐயா, சீரழிஞ்சு போயிருவாங்க ஐயா, பெற்றோர்களை கவனிக்க மாட்டாங்க, கவனிக்கமா இருங்க ஐயா. என்ன இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிட்ஸ் லீவ் தேர் ஓல்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அலோன் இன் தி ஸ்ட்ரீட், தெருவில் விட்டுருவாவோ என்ன தந்தையும் தாயையும் என்பதாக பிரச்சனைய பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டாவ. இது உண்மைதான் போல இருக்கு. ஒரு பக்கம் ஏன்னு கேட்டா இந்த ஆங்கிலம் படிச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க இருக்குதுல்ல, சின்ன பிள்ளைல ஆங்கிலத்தை நுனி நாக்குல போட்டு திணிச்சு நுழையாம நுழைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதே கெட்ட வார்த்தை, இங்கிலீஷ் கெட்ட வார்த்தை தான் பேசுறா அப்படின்ட்டு இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காவோ. இதுதான் அங்க அர்த்தம் புரியாம பேசுவது. நம்ம ஊர்ல இந்த உணவகங்கள் எல்லாம் அர்த்தம் புரியாம தமிழ என்ன செய்வேன், உணவு பட்டியல் ஆங்கிலத்துல கொண்டாந்து கொடுப்பானுவான்.
உணவு பட்டியல வெளியே எழுதி போட்டிருப்பானுவோ எல்லாம் ஆங்கிலத்துல படிச்சுட்டா வர்றேன். ஆங்கிலம்னா அறிவு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த உணவகம் நடத்துறவனும். அதனால தமிழ்நாட்டில் படிப்பேன், பார்த்துட்டு ஆங்கிலத்துல அப்படியே படிப்பேன். ஒன்னும் விளங்காது போட்டு சரிப்பா என்ன இருக்குமே தமிழ்ல பேச ஆரம்பத்துல இருந்தே தமிழ்ல எழுதையா உணவு பட்டியல், தமிழ்ல கூடையா பட்டியல் கேட்டா இப்படித்தான் தாய்மொழியை பற்றி கொண்டு இப்படி திருப்புறாங்களாம். RSS நாட் டு ரிவீல் டார்கெட் ஃபார் கேடர் எக்ஸ்பான்ஷன். அப்படி நாங்கள் கிராமப்புறங்களிலும் நகரங்களிலும் நாங்கள் ஊழியர் வளர்ப்பு என்பது விரிவாக்கம் என்பது எம்பிட்டு பண்ணிருக்கிறோம், எம்பிட்டு பண்ண திட்டமிட்டு இருக்கோம்னு ரகசியம் வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டாங்களாமே. ஆனா நாங்க 35,000 இடத்துல இருக்கிறோம். இப்போ எங்களுடைய இது RSS பிளான்ஸ் பிக் ரூரல் புஷ், அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் எந்தெந்த கிராமங்களை கனெக்ட் பண்ணுதோ அந்தந்த கிராமங்கள்ல நுழைஞ்சு நாங்க வேலை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிருக்கோம். நவம்பர்ல நடந்த ஆக்ரா கூட்டத்துல கூடி 43,000 ஷாகாஸ் ஏற்கனவே இருக்கு. இதுவரை ஷாகானா என்ன, அவங்க அந்த காக்கி பேண்டையும் அரக்கால் நிஜாரையும் ரைட் ஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு அந்த குச்சி வச்சுக்கிட்டு அப்படி சண்டை போடுவாங்க. சண்டைக்கு பயிற்சி கொடுப்பாங்க. சாகாவே நடக்காத தமிழ்நாட்டுல கூட இந்த 2014ஆம் ஆண்டு 14,000 சாகா நடந்திருக்கான். அதனால இவர்கள் எல்லாம் 2014 அந்த மக்களவை தேர்தலுக்கும் சரி அதற்கு வாக்காளர்களை இழுப்பதற்கு இது பயன்பட்டது என்பதாகவும் கூட சொல்லுதாவ. இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அவர்கள் 10,000 கிராமங்களை 2015 முடிவுக்குள் மலை மாநிலங்களிலும் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேச அதை பாக்குறாங்க அவங்க 10,000 கிராமங்கள். ஆமா அப்படி சொல்லிவிட்டு நாங்க இன்னும் 1 விழுக்காடு கிராமங்கள்ல அவர் ரீச் வில் நீட் டு பி 1% இன் தி வில்லேஜ். 1 விழுக்காடாவது ஒவ்வொரு கிராமத்திலையும் நாங்க இருக்கணும். நாங்க என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுடைய பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி இந்த கிராமத்துக்குள் நுழையும் வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ரூரல் புஷ் பத்தி சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுனால வந்த வேணதான் பிட் டு மேக் இந்தியா எ தியோக்ரசின்னு VS சொல்லியிருக்காரு அச்சுதானந்தன். ஆமா என்று அண்ணா தலையாங்கில சொல்லுது. Sangh Parivar organization were undertaking a mission aimed at attracting marginalized section with their slogans such as Garbhavsi அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களை குறிவைத்து தாயா இதை பண்றீங்க. நீங்க திருப்பி தாய்மனத்துக்கு கொண்டு வரணும் பணக்கார எவனையாவது கொண்டு வரீங்களா? சருமூடுல மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நேற்றைய மாநாட்டுல பேசும்போது சொல்லியிருக்காரு. நாம இதை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில சொல்லுதோம். இந்தியாவில யார் உட்கார்ந்தாலும் ஒரு மத சார்பு என்ற தியோக்ரசிக் ஆஸ்பெக்ட் என்பது இருக்கையா என்ற விஷயத்தை ஆனாலும் கூட குஜராத்ல அதை நிரூபிக்கிற மாதிரி மாநில ஆட்சியில உட்கார்ந்துகிட்டு டெரரிஸ்ட் ரைஸ் ப்ரோ இஸ்லாமிக் ஸ்லோகன்ஸ் இன் குஜராத் மாக் ட்ரில். Chief Minister admits it was a mistake. குஜராத்தில் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒத்திகையில இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக ஒத்திகையில தலையில தொப்பி போட்டு இஸ்லாமியர்களை ஒத்திகை பண்ணும்போது தீவிரவாதி அங்கேருந்து வர்ற மாதிரியும் காவல்துறை எதிர்த்து சண்டை போடுற மாதிரியும் ஒண்ணு தயார் பண்ணுவாங்க அவைகளுக்குள்ள. அது தீவிரவாதின்னு காட்டுறதுக்கு இஸ்லாமிய தொப்பி வச்சுக்கிட்டு என்ன இஸ்லாமிய கோஷம் போட்டுக்கிட்டு வந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ன நீ ஒரு மதத்தை எடுத்து காட்டுதியே இந்த மதச்சார்பற்ற நாட்டுல தப்புத்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டான். தப்புத்தான் சொல்லிச்சு. இன்னொரு தப்புத்தான் விஷயம் இருக்கு. நம்ம ஜெசோபென் இருக்காங்களே மோடி அவர்களுடைய மனைவி, எனக்கு என்ன கவர் எஸ்பிஜி கவர் என்ன கவர், எனக்கு என்னென்ன உரிமை இருக்கு, ஒரு மனைவிங்கிற முறையில என்ன உரிமை இருக்குன்னு மீண்டும் அவர்கள் தங்களுடைய உரிமையை தேடி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த RSS பிளான்ஸ் பிக் ரூரல் புஷ் இருக்குத முதல் பக்கத்துல எடுத்து போட்டிருக்காங்களே அண்ணா தலையாங்களேடு. அதுல தெளிவா 1925 தொடங்கிய RSS அவர் thrust was to reach every state. That was achieved by 1940. 40 எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டோம். The next 25 years were spent taking the RSS to the district level. இனிமே மாவட்ட லெவல்ல போவோம். மாநிலங்களுக்குள்ள போயிட்டோம், மாவட்ட லெவல்ல போவோம். மன்மோகன் வைத்தியா ஆல் இண்டியா பிரச்சார் பிரமுக் ஆஃப் RSS இதை சொன்னாரு. கிராமப்புறங்கள்ல விரிவாக்கத்தை பத்தி நாங்க 35,000 இடத்துல இருக்கோம். ஆனாலும் கூட நாங்க ஒவ்வொரு நகரத்தையும் கிராமத்தையும் குறிவைப்போம். ஆமா இப்படி அவர் சொன்னதுனால மோடியோட பாப்புலாரிட்டியோட நாங்க உள்ள நுழைய போறோம் சொல்லியாச்சு. இத ஒரு கட்டுரையாக எடுத்து கேமியசாலையோடு அல்யூடு பை பேட்டர்னலிசம் என்பதாக போட்டு அபிஷியேட் பர்சன் கன்வர்ஷன் அண்ட் செக்ஸ் அஸ்யூம் சிட்டிசன்ஸ் டூ சைல்ட் லைக் டு சூஸ் என்பதாக
என்ன சொல்லுதாவனா, அதாவது ஒரு முஸ்லீம் பெண் ஒரு இந்து ஒரு இந்து பெண்ண ஒரு முஸ்லீம் பையன் என்ன காதலிச்சு திருமணம் செஞ்சாருங்க. லவ் ஜிகாத் சொல்லி அரசுக்காரங்க கொண்டாடுது, கொந்தளிப்பாவோ. ஆனா அதே சமயம் அதே போல ஒரு முஸ்லீம் பெண்ண ஒரு இந்து பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அதுவும் பிரச்சனை தான். அது முஸ்லீம்காரங்க உடனே ஐயோ அவிய கொந்தளிப்பா, ஆனர் கில்லிங் வந்துடும். அது கௌரவ கொலைகள்ல அப்ப என்ன வந்துரும், உள்ளபடியே கொலை இல்ல காதல் தான். அவங்க கொலை பண்றதுக்கு இவங்க கௌரவ கொலை தயாராகலாம். ஆனாலும் கூட என்ன தெரியுதுன்னா, எல்லா மதமுமே 2 மதமோ இன்னும் 20 மதமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி திருமணங்களையும் காதல்களையும் எதிர்க்காகண்டா அத பெரிய தங்களுடைய மதத்துக்கு இழிவுன்னு சொன்னா, மதத்துக்கு இழிவு இல்ல. அந்த ஆணும் பெண்ணு இணையும் பொழுது உங்களுடைய வீட்டு பெண்ணு, உங்க குடும்பத்து பெண்ணு அல்லது உங்களுடைய மதத்தை சார்ந்த பெண்ணு அங்கு இன்னொரு ஆணால் என்ன திருமணம் செய்யப்படுகிறார் பொழுது பெண்ணை சரக்காக கமாடிட்டியாக பார்க்கிறீர்கள். அதாவது இந்த ஆணாதிக்க சிந்தனை சமுதாயம் ஒரு பெண்ணினுடைய கௌரவம், அந்த பெண்ணு எந்த குடும்பத்தை சார்ந்தவளோ, எந்த மதத்தை சார்ந்தவளோ, எந்த ஜாதியை சார்ந்தவளோ, இதுதான் அந்த பெண்ணினுடைய கௌரவத்தை தீர்மானிக்குதுன்னு நினைக்கிறதுனால ஒரு பெண் மதம் மாறி திருமணம் பண்ணும்போது தன்னுடைய கணவன் எந்த மதமோ அந்த மதத்திற்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இதுல மதவாதத்தை தாண்டி ஆணாதிக்க சிந்தனை தான் இருக்கு, ஒட்டுமொத்தமாக இருக்குது. அதை பற்றி யாருமே பேசுவதில்லை என்பதுதான் இந்த கட்டுரை. என்றால் இப்படியாக ஆணாதிக்க சிந்தனை தான் மேலோங்கி இருக்கிறது. அதனால் இந்தியாவில் மதம் என்ன மாற்றுவதற்கு எதிர்ப்பு என்பது கூட உள்ளபடியே என்ன அதர் தேன் கோயர்சன் such as inducement and abusement and fraud சொன்னா இங்க இருப்பது ஸ்பானிஷ் நாட்டில் இன்குவிசிஷன் போல தியோக்ரட்டிக் நைட்மேர் தான் என்பதாக ரொம்ப தெளிவா எடுத்து கிழிச்சு போட்டார். சரி என்று சொன்னால் இது இங்க நம்ம ஊருக்கு எங்க வந்துட்டுன்னு கேட்டா, புத்தாண்டை கொண்டாடுவதற்கு இந்துக்களும் சரி எல்லோரும் சரி சேர்ந்து கொண்டாடுதாவோ, கிறிஸ்தவர்களும் சொன்னாவல்ல பல்வேறு இடங்கள்ல சேர்ந்து மதம் தாண்டிய புத்தாண்டு கொண்டாடப்பட்டதுன்னு எல்லா இடத்தையும் இன்னைக்கு பெருமையா தினத்தந்தியில போட்டிருக்காங்கல்ல. ஆனால் அங்க அதுக்குள்ளேயும் உள்ள பூந்துகிட்டு மதவாதிகள் புத்தாண்டு கொண்டாடிய கும்பல் வன்முறை, முத்துப்பேட்டை தர்கா சூறை, மதில் சுவர் இடிப்பு, 65க்கு மேற்பட்டோர் மீது வழக்கு என்பதாக அங்க உள்ள புகுந்து அடிச்சாங்களாம் அந்த ஜாம்புவானோடை தர்காவில் என்று சொன்னால் இந்த அளவுக்கு என்ன 50க்கு மேற்பட்டோர் காயமடைவதற்கும் 200க்கு மேற்பட்டோர் உள்ள புகுந்து அடிப்பதற்கும் இதே மாதிரி சம்பவத்தை மறுபடியும் கூட முத்துப்பேட்டையிலையும் சரி அதை அடுத்த செம்படவன் காட்டில மற்றொரு கும்பல் தாக்கியதில் பாலமுருகன் என்பவரின் பட்டறையில் நின்ற 3 கார்களில் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன அங்கேயும். அப்ப எதுதான் வாய்ப்புன்னு பாத்துக்கிட்டு உள்ள புகுந்துருவாங்க தானே மதவாதிகள். வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா பிரச்சனையும் கிளப்புறாங்க. இப்படி வாய்ப்பை பயன்படுத்தி உள்ள புகுவது என்பது இலங்கை தேர்தல் எப்படி நடக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி வெளியே வர்றதுன்னு ஆயிடுச்சாங்க. ஏன்னா இலங்கை அதிபர் தேர்தலில் ராஜபக்சேவுக்கு மேலும் பின்னடைவு, மற்றொரு துணை மந்திரி விலகினார். யார் இந்த சொல்லிவிட்டோம், மேலும் ஒரு துணை மந்திரி யார் இவர் அப்படின்னு பார்த்தா ராஜபக்சேவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த நந்தி மித்ர ஏகநாயக்க உயர்கல்வித்துறை இணையமைச்சர் பதவி வைத்து வந்தாராம். அவர் விலகுவதாக வியாழக்கிழமை திடீர் அறிவிப்பு செய்தார். ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்து விட்டார். இலங்கைக்கு நல்லதோர் எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக தற்போதைய அரசிலிருந்து பதவி விலகிறேன். இப்படி எல்லாரும் விலகி போயிட்டாங்க, மக்களும் போயிட்டாங்க. ராஜபக்சே பிளான்ஸ் டு ரிக் போல்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஆர்மி மென் அப்போசிஷன். அவரு ராணுவத்தை வச்சுக்கிட்டு நானு எப்படியும் தேர்தலை மாற்றி போட்டு எனக்கு கல்லோட்டு போட வச்சிருனி அப்படின்னு அவர் திட்டமிடுதாரு. வாக்காளர்களை மிரட்டுகிறது இலங்கை ராணுவம் அப்படின்னு செய்தியே வந்துருச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜபக்சே கேன் நோ லாங்கர் கவுண்ட் ஆன் த ரூரல் சிங்களா ஓட் பேங்க். எப்பவுமே இந்த தேர்தலில் போட்டியிடும் பொழுது எப்படி இருக்கும்னா, ரூரல்ல கிராமப்புறங்கள்ல இருக்கிற சிங்கள மக்களுடைய வாக்குகளை தான் வாங்குவாங்க. ஆமா, இவர் கிராமப்புறத்துல இருந்து ரெப்ரசென்ட் பண்றதுனால அர்பன் எலைட்டுக்கும் இவருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இவர் கிராமத்துல இருந்து வராருங்க, கிராமத்து மாவட்டம். சரி, என்ன ஹம்பந்தோட்டா. ஆனா எதிர்த்து நின்ற யூஎன்பி இருக்காரு, ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்க. சரி, அவர் நகர்ப்புறவாதிங்க, நகர்ப்புற மேட்டுக்குடின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப மைத்திரி பால சிறிசேனா இருக்காரு, அவரும் கிராமப்புறம், பௌத்த உணர்வு அதிகம் உள்ள கிராமப்புறம். அதனால வேற கிராமப்புறம் அங்க நோக்கியும் போகும், இங்க நோக்கியும் வரும், ரெண்டா உடையும்.
இதெல்லாம் சேர்ந்துகிட்டு இவரு ராஜபக்ஷ அப்பீல் among the rural Sinhalese population cannot be underestimated. அவரும் கூட கிராமத்துல வாட்டு வாங்குவாரு, பிரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது. மைத்திரிபேரா சிறிசேனாவும் நிறைய பிரிச்சிருவாங்க. ஆனா நம்ம ஊர்ல தமிழர்களும் பிரிஞ்சிருக்காவல்ல. ஆமா, அதுதான் கொடுமையானது. தமிழர்கள் என்ன சொல்லுதாவனா, ஐயா இதுல புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய ஆனந்தி என்ன சொல்லுதாவ, அவங்களுக்குள்ள போடுதாவா சண்டை போடுதாவோ, அவங்களுக்குள்ள தேர்தல் போடுதாவோ, அவங்க சண்டை மீட்டுக்கணும் ஆட்சி மாத்தணும் நினைச்சு அவங்க செய்யிட்ட, எங்களுக்கு எல்லாம் சம்பந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லுதாவோ, இதை எடுத்து போடுதாவோ ஊடகங்கள்ல. உள்ளபடியே அங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன சொல்கிறதோ அந்த உணர்வைத்தான் மக்கள் பிரதிபலிக்கிறார்கள், தமிழ் மக்கள் என்பது ஆதாரபூர்வமாக ஏடுகள் போட்டு விட்டார்கள். நாமும் நேரடியாக கேட்டுவிட்டோம் விசாரிச்சு. ஆனால் ஆனந்தி போன்றவர்கள் ஐயோப்பாவ போராளியின் மனைவி என்பதனால வந்திருக்காங்களே தவிர இவ்வளவு அரசியல் விளங்க மாட்டேங்குது. அதே மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருந்து பல்வேறு அமைப்புகள், நாடு கடந்த தமிழ் அரசினுடைய பிரதமர் ருத்ரகுமாரே கூட என்ன சொல்லுதாரு, ராஜபக்சே ஜெயிச்சா உடனடியாக கஷ்டமா இருக்கேன், பிறகு நீண்ட காலத்துல கஷ்டம் இல்லாம இருக்கேன், ஜெயிச்சா உடனடியா நல்லது நடக்கும், நீண்ட காலத்துல கஷ்டம் வருங்கிறாரா அப்படி சொல்லுதாரு. இப்படி எல்லாம் சொன்னா உங்களுக்கு அரசியல் தெரியல. இந்த எண்ணங்களை பிரதிபலிப்பதுதான் இந்த அம்பத்தூர்ல இருந்து வர்ற ஏடு. இன்னும் ஒரு தேர்தல் அவ்வளவே அப்படின்னு ஒரு தலையங்கத்தை எடுத்து போட்டாங்க. அவங்களுக்கும் ஒன்னும் தெரியல. என்ன அவங்க யாருக்கு மணி அடிப்பாங்கண்டா டெல்லிக்கு தான் மணி அடிப்பாங்க, அது ராஜபக்சேக்கு தான் ஆதரவா இருக்க என்று தலையங்கத்தை பற்றி சொல்லுவதும் உண்டு. அது வேறு விஷயம். ஆனாலும் கூட அங்கு விழப்போவது விழுந்தது உண்மைதான், விழுந்தவை எந்திக்க மாட்டாவ, அந்த குடும்பத்தை போட்டு புதைச்சிருவாங்க என்று சொன்னால் பாம்பை அடிச்சுட்டு விடாதீங்க ஐயா என்று சொல்லுவது, தமிழன் சொல்லுவது நமக்கு காது கேக்கு. ஜெயலலிதா மேல்முறையீட்டு மனு சிறப்பு அமர்வு நீதிபதியாக குமாரசாமி நியமனம் இன்று முதல் விசாரணை தொடங்க உத்தரவு என்று கர்நாடகாவிலிருந்து வருது. சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பை எதிர்க்கும் ஜெயலலிதாவின் மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க தனி நீதிபதி குமாரசாமி. சரி, விரைவு நடத்துவாக, விரைந்து நடத்தி ஒரு முடிவு வரட்டும். நல்லது. ஸ்டாலின்ஸ் பின் எலெக்டட் அன்அப்போஸ்ட் சொல்லி போட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன ஆளுகள் எல்லாம் மாசூச்சர் ஸ்டாலினாலையா, என்ன சேகர் பாபு ஸ்டாலினாலையா, அன்பழகன் ஸ்டாலினால, அன்பழகன் இல்ல தலைவர் ஆளு, தலைவர் கலைஞர் ஆளு. ஆனா அதுக்கிடையே இன்னொரு ஆள் இருக்காரு, அவர் ஸ்டாலினாலும் இல்ல தலைவராலும் இல்லாத ஒரு ஆள் இருக்காரு, சுதர்சனத்தை நீங்க சொல்ல வாரியோ. ஆமா, அவர் மாதவர சுதர்சனம்னா அவர் எங்கன்னா ஸ்டாலின் வீட்டுக்கு உதவி எல்லாம் வீட்டுக்கு வேண்டி சாமான் பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு நல்ல உறவா. சரி, அதனால மனைவி வீட்டுக்கு மனைவியில இருந்து கழகத்தினுடைய உறுப்பினர்களாகவோ அரசியலையோ இல்லாத, அது ஸ்டாலின் சொன்னது என்ன, தலைவர் கலைஞருடைய குடும்பம் ஆட்சி பண்ணிக்கிறது என்பதுதான் மக்கள் எல்லாம் கோவப்பட்டாங்க, தொண்டர்கள்லாம் உடன்பிறப்புகள்லாம் நாட்டில எல்லாம் எழுதினாவோ சொன்னதுக்கு, ஐயா அரசியல் ரீதியாக வளர்ந்த ஸ்டாலினோ, அரசியல் ரீதியாக கழகத்திற்கு உழைத்த அழகிரியோ, அரசியல் ரீதியாக பெண்கள் மத்தியில் கொண்டு சென்ற கனிமொழியோ, அதே போல ஊருக்கெல்லாம் ஊடகம் போட்டு செய்த தயாநிதியோ, அவர்களெல்லாம் கழகத்துக்கு வேலை செஞ்சு வந்தவங்க கலைஞர் குடும்பம் சொல்லுவது. ஆனா ஸ்டாலின் வீட்டை பார்த்தீங்கன்னா மனைவி இறங்கினாக தக்கப்புக்கான்னு பண்ணினாக திருச்சியிலன்னு சொன்னாலும் அவங்க அரசியல் ரீதியா உள்ளவங்க இல்ல. சரி, மருமக சபரீசன்னால அவங்க அரசியல் ரீதியா உள்ளவங்க இல்ல என்று சொன்னா, இப்போ அப்படித்தான் சுதர்சனுக்கு கிடைச்சிச்சு என்று சொன்னா, ஏன் அப்ப சபரீசனுக்கு மட்டும் 4 மாவட்ட செயலாளர் அவர் போட்டது வந்திருக்க, திருநெல்வேலியில் அந்த பாய் உட்பட போன தடவை எம்எல்ஏ தேர்தலையே பேர்களை எல்லாம் அவர் லிஸ்ட் கொடுத்தாரு அப்படின்னு செய்தி வந்தது இல்லையா? எங்க இது முணுமுணுக்கிறாவையா முன்னாள் அமைச்சர்களே என்று சொன்ன வாரிங் சிப்ளிங்ஸ் சென்ட் அவுட் தர்பார் இல்ல. சபரீசன் என்ன பண்ணுதாரா, எல்லாருக்கும் பத்திரிகையாளர்களே சில பேர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாழ்த்தாட்டையும் அனுப்பி புத்தாண்டுக்கு இதுவரை வரலாறு கிடையாது, அப்புறம் அவர்களுக்கு இனிப்பு பாக்கெட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. சரி, அப்படித்தான் வரலாறு உருவாகிறதுங்க, அவ்வளவுதான். வேரிங் சிப்ளிங்ஸ் சொன்னீங்க. ஆமா, சென்ட் அவுட் தர்பார் ஸ்வீட் டச்சிங் மெசேஜ் ஆன் நியூ இயர். அதாவது ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அம்மாவோடையும் அப்பாட்டையும் காலில் விழுந்து புது வருட வாழ்த்து பெறுவது போல ஒரு போட்டோவை பேஸ்புக்ல போட்டாரு. ஆனால் லாயலிஸ்ட் டிஃபை ஹை கமாண்ட் ஃபியட் கிரீட்ஸ் அழகிரியின் மதுரை நியூ இயர்ஸ் டேன்னு 100கணக்கான பேர் அழகிரியை போய் அழகிரி புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க சிறந்த ஆதரவாளர்கள் வந்திருக்க. அவரும் வழக்கம் போல நான் மேஜர் டிசிஷன் எடுக்க போறேன், என்னுடைய பிறந்த நாளுக்கு ஜனவரி 30 வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்படி பார்க்கும் பொழுது மக்கள் இன்னமும் தலைகிறார்கள் அழகிரியுடன் என்றால், இந்த முருகன் இருக்காரு பிள்ளையார் தம்பி முருகன், அவர் போய் அண்ணன் அந்த மாதிரி மக்களை சந்திக்கிறதுக்கு மதுரைக்கு போனா தம்பிக்காரர் அண்ணன் பிள்ளையார் மாதிரி அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து வாழ்த்து எழுதியிருக்காவா இந்த ஆங்கிலேயத்துல என்று சொன்னார். கோபாலபுரத்தில் குறைந்தது கூட்டம், ஸ்டாலின் வீட்டில் உற்சாக வெள்ளம்.
கனிமொழி கொந்தளிப்பால் தத்தளிக்கிறார் கருணாநிதி என்ற அளவுக்கு என்ன நீங்க சொன்னது இருக்குதே, கோபாலபுரத்தில் கூட்டம் குறைந்ததெல்லாம் இல்ல, ஐயா தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. வர வேண்டாம்னு சொல்ல வைத்து சொல்லப்பட்டு பிறகுதான் இந்த கதை. சரி, உள்ளபடியே அவர் பொதுச் செயலாளராக ஸ்டாலின் வருவதற்கு வாய்ப்புன்னு ஊடகங்களுக்கு போட்டு விட்டத மருமக மூலம் தான் சொல்றாவோ, அப்படி ஒண்ணு போட்டு விடுறதுன்னு. அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட கனிமொழியை பொறுத்தவரை அவங்களுக்கு என்ன அப்போ பதவி என்ற விஷயத்துல கொந்தளித்ததான் மாணவர் அணி அல்லது மகளிர் அணி செயலர் பொறுப்பை விட்டு தர தயாராக இருக்கிறார் ஸ்டாலின் சொல்றாராம். ஆனா கனிமொழி அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையே, அதற்கு மேல் ஒரு பதவி வேண்டும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க, உழைத்திருக்கிறார்கள். அதனால ஆனால் அமைதியாக இருக்காக என்பதும் நூற்றுக்கணக்கான பேர் அவரை வீட்டுல சந்திச்சிட்டு இருக்கா என்பதுதான் யதார்த்தம் நடைமுறை. ஆமா என்று சொன்னால் உள்ளபடியே கனிமொழியினுடைய ஆதரவாளர் என்பதற்காகவே KPP சாமி விரட்டப்பட்டார் என்பதும், வீட்டுக்கு போனதுனால சுதந்திரம் கொண்டு வரப்பட்டார் என்பதும் எல்லாம் நம்ம பேச முடியாது, உடன்பிறப்புகள் பேசுறாங்க. இதே மாதிரிதான் 500 anti-KK NPP activists protest against plant அங்க கூடங்குளத்துல புத்தாண்டு முடிஞ்சிச்சா காலையில அதனுடைய என்ன பிரேயர் எல்லாம் முடிப்பாங்களா சர்ச்சில், அப்படியே நூற்றுக்கணக்கான பேரை கொண்டு போயிட்டாங்க கடலுக்குள்ள. கொண்டு போய் முழக்கம் போட்டு கூடங்குளத்தில் 3வது 4வது அணு உலைகளை அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா நாம கேட்பது புட்டின்ஸ் அவாய்ட்ஸ் ஜெயில் கால்ஸ் ஃபார் ஸ்டிர் என்பதாக அந்த புட்டின் என்ற ரஷ்யாவின் அதிபர் கள்ளத்தனமா ஓட்டு போட்டு வந்துட்டார். நாங்க கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்துச்ச அந்த புத்தினுடைய எதிரிகள் எல்லாம் நாங்கள் என்ன சிறைக்கு செல்வதை தவிர்த்து விட்டு போராட்டத்தை கிளப்புறாங்கன்னா அவங்களையும் சேர்த்து கைது பண்ணிட்டாவ என்று அடுத்த நாள் வந்துச்சு காட்சி ஓடத்துல. அதனால நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது எதிரி கூடங்குளத்துக்கு எங்கிருந்து வராங்கன்னா புத்தின் வராங்களா, அதனால புத்தினை போட்டு இங்க கிளிகிளின்னு கிழிக்க வேண்டியதும் தேவையா. ஆனா ஒவ்வொரு புத்தின் வரும்பொழுது இங்க கூடங்குளம் அணுவுல எண்ணிக்கை அப்படி கூட்டிட்டே போகுது இல்லையா. அதனால புத்தினையும் கிழிக்கணும், 26 வரக்கூடிய ஒபாமாவையும் கழிக்கணும், ஒபாமா பிட்டின் டும் டும் நடக்கும், அதனால கூடங்குளம் தொடர்ந்து வராது என்ற உண்மையையும் சொல்லணும் என்பதனால திங்கட்கிழமை மெய்ப்பொருள் காண்பறிவில் சந்திப்போம். நன்றி.